தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டுமே தவிர டெல்லியில் இருந்து எவரும் ஆளக்கூடாது என ராகுல் காந்தி பரப்புரை. ஊழலில் திளைக்கும் பயத்தால் பாஜகவிடம் அதிமுக சரணாகதி அடைந்து விட்டதாகவும் கடும் சாடல். Tamil Nadu from Delhi, and we want Tamil Nadu to be ruled from Tamil Nadu. But today, the AIDMK is a hollow shell. The leadership of the AIDMK has surrendered to the BJP because of their corruption. தமிழ்நாட்டில் காலூன்ற நினைக்கும் RSS சங் பரிவார் கும்பலின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என ராகுல் காந்தி பேச்சு. மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் தமிழர்கள் வெறுப்பு அரசியலின் சதித்திட்டத்தை தூள் தூளாக்குவார்கள் என்றும் பரப்புரை. The RSS hates the idea, hates the Dravidian idea, because they know that it is the Tamils who can challenge them. They know it is the brave Tamil people who will resist them, and they know that the Tamil people will never knowingly surrender to them. பாஜக அணிந்துள்ள அதிமுக முகமூடி கிழித்தரிக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழகத்தில் திமுகவுக்கு சாதகமான சூழல் நிலவுவதால் பாஜகவால் ஒருபோதும் இங்கு வளர முடியாது எனவும் திட்டவட்டம். அண்ணாநகர், மதுரவாயில், விருகம்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் காலையிலேயே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாலை மற்றும் பூங்காக்களில் நடைபயணமாக சென்று மக்களை சந்தித்து உதயசூரியனுக்கு ஆதரவு கேட்பு. திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் 75,000 பேருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. வாக்குப்பதிவு பணிகள் தொடர்பாக முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக தகவல். திமுக ஆட்சியில் கைத்தறி, விசைத்தறி தொழில் நலிந்துவிட்டது. நெசவாளர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. எடப்பாடி தொகுதி ஜலகண்டாபுரத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதேபோல விசைத்தறி தொழில் இந்த பகுதியில் கைத்தறி, விசைத்தறி இரண்டுதான் பிரதான தொழில். இந்த இரண்டு தொழிலுமே இந்த ஆட்சியில் நலிவடைந்து போய்விட்டது. இன்றைக்கு பல குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டது. இந்த விசைத்தறி தொழில் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதனால் இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல தொழிலாளர்கள் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதிமுக ஆட்சிக்கு உடனே இவர்களுக்கு ஏற்றப்பட்ட மின் கட்டணம், நிலை கட்டணம் இதையெல்லாம் சரி செய்யப்படும். தமிழ்நாட்டில் கணக்கே இல்லாத வகையில் போதை ஆசாமிகள் அட்டகாசம் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். திமுகவினர் துணையுடன் கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் அதை ஒழிக்க முடியவில்லை என்று குற்றச்சாட்டு. ஏனென்று சொன்னால் இந்த கஞ்சா விற்பனைக்கு துணை நிற்கின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள். அதனாலதான் இந்த கஞ்சா ஒழிக்க முடியல. ஏன் ஒரு அரசாங்கம் நினைச்சா ஒழிக்க முடியாதா? இந்த போதைப் பொருள் மூலமாக அவருடைய கட்சி நிர்வாகிகள் எளிதாக சம்பாதிக்கக்கூடிய திட்டம் இது. ஆக இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை போதைப் பொருளை ஒழிக்க முடியாது. அதிமுகவை போல பாமகவையும் பிளவுபடுத்த திமுக முயன்றதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுகவின் சூழ்ச்சிகளை அன்புமணி முறியடித்து விட்டதாகவும் பாராட்டு. அதிமுக சிதறடிக்க வேண்டும், அதற்காக பல அவதாரம் எடுத்தாங்க. அதே போலதான் பாட்டாளி மக்கள் கட்சியை சில விசவைகள் இதே முதலமைச்சர் போட்ட திட்டத்தை தவிடுபடி ஆக்கினார் மரியாதைக்குரிய நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். திமுகவினர் ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு.
20,000 கோடி ரூபாய் செலவு செய்து வாக்குகளை பெற திமுக முயற்சி செய்வதாகவும் புகார். இப்போ ஒன்னே ஒன்று நம்பி இருக்கிறாங்க திமுகவில், பயம் வந்துடுச்சு. என்ன, ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் 5,75,000 5,75,00,000 ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய்னா 12,000 கோடி திமுக ஓட்டுக்கு கொடுக்குது. 8,000 கோடி திமுக எலெக்ஷன் செலவு, 20,000 கோடி செலவு பண்றாங்க இந்த தேர்தலில் திமுக. அப்போ எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. ரைடு என்ற பெயரில் தேர்தல் பரப்புரை செய்ய விடாமல் வருமான வரித்துறை அதிகாரிகள் தம்மை சிறைப்பிடித்துள்ளதாக செல்வ பெருந்தகை புகார். தேர்தல் காலத்தின் இறுதி கட்டத்தில் எதிர்க்கட்சிகளை பணி செய்ய விடாமல் தடுக்கும் முயற்சி எனவும் கண்டனம். வருமான வரித்துறையினர் தன்னை வீட்டிற்குள்ளேயே முடக்கி வைத்திருப்பதாக கூறிய செல்வ பெருந்தகை வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்தது எப்படி என அண்ணாமலை கேள்வி. மொழிபெயர்ப்பில் சற்றும் தொடர்பில்லாமல் பேசிய செல்வ பெருந்தகையை தனது கூட்டத்திற்கு அனுமதிக்க கூடாது என ராகுல் உத்தரவிட்டிருப்பதாகவும் கிண்டல். சென்னை அயனாவரத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம். சிங்கார சென்னையாக மாற்றப் போவதாக கூறி திமுக ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு. ஐயா சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்தியாவில எந்த நகரத்துக்கும், பெங்களூரு உட்பட எந்த நகரத்துக்கும் கூட மத்திய அரசு நேரடியாக 1000 கோடி ரூபாயை நிதி பகிர்வு கொண்டு கொடுக்கவே இல்லைங்க ஐயா. அந்த பணம் எல்லாம் வீதியில எங்கேயுமே நம்ம பார்க்கல. சிங்கார சென்னையாக மாற்றுவேன் என்று 30 ஆண்டு காலமாக அண்ட பொழுது எனக்கு சென்னையை சிங்கிங் சென்னையாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். கமல்ஹாசன் பாடியுள்ள வெல்லும் படை இது என்ற பாடல் வெளியீடு. தமிழ்நாட்டின் வெற்றிக்கு கட்டியம் கூறும் திராவிட சங்கநாதம் என கமல் பெருமிதம். இந்திய நாட்டின் மூளை முத்தின் தலைவர் இருக்கின்றார். இன்னும் வருங்கால் காத்திட என்றும் படையாய் நிற்கின்றார். திராவிட படையாய் நிற்கின்றார். வெல்லும் படையில் விலகிடு வெல்லும் படையில் விலகிடு வெல்லும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிரச்சாரம். இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களின் வாக்குகளை பிரிக்கவே விஜயை பாஜக களமிறக்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. இந்த அணியை வீழ்த்துவதற்கு அதிமுக பாஜகவால் முடியாது என்பதனால் அவர்கள் செய்திருக்கிற தந்திரமான வேலைதான் நண்பர் விஜயை இறக்கி வைத்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இந்த 2 பேருக்கு தான் போட்டி. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? திமுகவை கடுமையாக எதிர்ப்பதன் மூலம் அவருடைய ரசிகர்கள் எல்லோரையும் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட வைப்பதுதான் அவருடைய நோக்கம். திருமண கோலத்தில் ஆசி பெற காத்திருந்த புதுமண தம்பதியை பிரச்சார வாகனத்திற்குள் ஏற்றிய விஜய் மணமக்களை ஆசிர்வதித்து வாழ்த்து தெரிவித்த நிலையில் உற்சாக மிகுதியில் மணப்பெண் துள்ளி குதிப்பு. படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா வெற்றி அடைஞ்சா ஒழிச்சுனா தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கின்ற அரசுகளை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காசை வாழ்க்கை ஒண்ணு விட்டுடாம வாடி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் தூங்காமட்டே கிளி தூங்காதேடா, இந்த வெள்ளைப்பின் வாங்காதேடா. சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் தாவைக்க தலைவர் விஜயை பார்ப்பதற்காக கடும் வெயிலில் காத்திருந்த பெண்கள் கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி நீண்ட நேரமாக வெயிலில் நின்றதால் சிலர் மயக்கம்.